ஹாய், ஹோம்மேட் செர்லாக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீட்லேயே ரொம்ப ஈஸி தான். தனித்தனியாக எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் ஒவ்வொரு நாள் நீங்கள் உங்கள் பேபிஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் இதை ப்ரிஃபர் பண்ணுங்கள். இதில் மக்கானா, அவுல், பாதாம், முந்திரி, பிஸ்தா, அப்புறம் 2 சீட்ஸ் எடுத்திருக்கேன். எல்லாமே கடாயில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப கிரைண்ட் பண்ணாதீங்க, ஆயில் விட்டுரும். 1 மந்த் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். இதில் நீங்கள் நார்மலாக சுடுதண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு கூட நீங்கள் அப்படியே ஊட்டலாம். இல்லைன்னா நார்மலாக நம்ம தண்ணியில் பாயில் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட ஊட்டலாம். வெளியே எங்கேயாவது போகிறீங்கன்னா ப்ரிஃபர் பண்ணுங்கள். இது ஒரு ஸ்நாக்ஸ் மீலாக கொடுங்க. இது மீலாக கொடுக்காதீங்க. என்றைக்காவது முடியாத டைமில் வேணால் நீங்கள் இதை ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம கடையில் ஒரு 200 கிடைக்குது, பேக்கெட் வாங்கி கொடுக்கலாம். பட் இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்குறோம், அதெல்லாம் அன்ஹெல்தின்னு தெரியுது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் இது பண்ணிவிட்டு உங்கள் பேபிஸ்க்கு செட் ஆகுதுன்னா நிறைய குவான்டிட்டி பண்ணி நீங்கள் 3 மந்த்ஸ் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு. இதில் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லை, அதே மாதிரி சுகரும் நம்ம ஆட் பண்ண மாட்டோம். ஸோ நீங்கள் நார்மலாக பேபிஸ்க்கு 2 இயர்ஸ் வரைக்கும் சுகர் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ இந்த சீட்ஸில் இருக்க சுகரே ஓகே தான். அப்படியும் வேணும்னா நீங்கள் தேவைப்படும் போது கொஞ்சமாக பாலில் டேட்ஸ் போட்டு ஊற வச்சுட்டு அதை மிக்சியில் அரைச்சி அந்த செர்லாக் கலக்கும் போது நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அது ஸ்வீட் கொஞ்சம் கொடுக்கும். பட் அது தேவையில்லை எனக்கு தெரிஞ்சு. 1 இயர்ஸ் 2 இயர்ஸ் வரைக்கும் பேபிஸ்க்கு சுகர் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணாதது நல்லது. மார்னிங் ஃபுல்லாக இந்த ஒர்க்கே போயிடுச்சு. ஆஃப்டர்நூன் பீட்ரூட் சாதம் தான் கொடுத்துருந்தேன் பேபிஸ்க்கு. ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்கள் ஆஃப்டர்நூன் லன்ச் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள். பாய்.